நான் உங்கள் கிராண்ட்மா. இப்போ பாருங்கள், மண்பானையில் நான் உங்களுக்கு கதம்ப சாம்பார் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பானையில் தண்ணி வச்சுருக்கேன். மண்பானையில் அங்கே துவரம்பருப்பும் பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம், அது ரெண்டையுமே, துவரம்பருப்பு 1/2 டம்ளர்னா பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், ரெண்டையுமே வந்து தண்ணியில் 1 மணி நேரம் முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கு. அதை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். விளக்கெண்ணெய் போடுறதுனால பருப்பு சீக்கிரம் வேகும். 2 தக்காளி, இதே 2-3 கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி யூஸ் பண்ணுறப்ப இது மாதிரி முன்னாடி இருக்கிற இந்த காம்பு பகுதியை நீங்கள் நல்லா கத்தியால் எடுத்துருங்க. இதோட நீங்கள் செஞ்சீங்கன்னா கிட்னியில் வந்து கல் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதை எடுத்துகிட்டு குக் பண்ணணும். இது மாதிரி கத்தியில் நீங்கள் நல்லா நோண்டி எடுத்துடுங்க, அடியோடு எடுத்துடுங்க. மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் 2 தக்காளி, கட்டி பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ போட்டுடுங்க. போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். வந்து குக்கரில் வேகாமல் இது மாதிரி மண் சட்டியில் வெந்ததுன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சட்டியில் செய்கிறப்ப அது நம்ம போடுற வெஜிடபிள்ஸ்லேருந்து எந்த விட்டமின்ஸும் அழியாமல் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு வேகிறப்பவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் போட்டுடலாங்க. இது ஒரு சிலருக்கு பருப்புங்கிறதுனால கொஞ்சம் வாய்வு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இஞ்சி போட்டுட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ நாட்டு காய்கறிகள் தான் நான் போட்டு செய்ய போகிறேன். முள்ளங்கி, பட்டை அவரைக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட போகிறேங்க. இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாமே இந்த பருப்பு நல்லா வெந்துடுச்சு. மலர வெந்திருக்கு பாருங்கள். அதாவது குழையாமல் 3/4 பதத்துக்கும் மேலே ஒரு 95% வரைக்கும் பருப்பு வெந்திருக்கணும். அது மாதிரி வெந்தப்புறம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் உங்களுக்கு என்ன பிரியமோ அதை போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாதிரி விதை வந்து இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக வாங்கி போடுங்க. கூட வந்து சாம்பார் பவுடர் இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் தான் இது. வந்து ரெட் சில்லி பவுடர், சிகப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மூடி வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வேகுது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். வெஜிடபிள்ஸ் வந்து 3/4 பதம் வெந்திருக்கு இப்போ எனக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைசல், நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அது பாருங்கள், இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். புளி, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து அந்த காய் வேகிறப்ப தாங்க அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் புளியை ஊற்றிட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு, எனக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டது, அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். காய் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளார. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார எல்லாமே வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பட்டை வரக்காய் ஒன்று, ஏதோ ஒரு காயை நீங்கள் மசித்து பார்த்தா தெரியும். இப்போ தாளிப்பு செய்கிறேன். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினதில் புகை வர அளவுக்கு சூடானது உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தாளிப்பு வடகம் போட்டு அதிலே ஒரு சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி தாங்க, அதையும் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடலாம். நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த தாளிப்பு வடகம் வந்து கருகாமல் இருக்கணும். அதனால் இப்போ நல்லா தாளித்து எடுத்து அதில் கொட்டியாச்சு. இப்போ சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டு, நல்லா சட்டியில் செய்கிறது கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். பாருங்கள், எந்த முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் கூட எனக்கு உடையாமல் குழையாமல் மற்ற காய்கறிகளும் அப்படி முழுசாகவே கிடச்சிருக்கு. நம்ம ஒரு சிலருக்கு குக்கரில் போட்டோம்னா முருங்கைக்காயெல்லாம் குச்சி குச்சியாக உடஞ்சி தனித்தனியாக கிடைக்கும். காய் உடையாமல் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.